வணக்கங்க. இப்போ புதுசாக வந்து கோவிட் எல்லா இடத்துலையும் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. அது வந்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஷியாவில் வந்து ஃபஸ்ட்டு சைனா, அப்புறம் தாய்லாந்து, சிங்கப்பூர் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நிறைய வந்து கோவிட் கேசஸ் நிறைய வந்திருக்கு. சிங்கப்பூரில் வந்து 14,200 வந்து ஏப்ரல் 27லேருந்து மே 3 அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோவிட் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய்லாண்ட்லேயும் அதே மாதிரி வந்து 33,000 வந்து இது ஆகிருக்கு, கேசஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து நான் பார்க்கும்போது 257 கேசஸ் தான் இருந்தது. இது வந்து 2024 வந்து இந்த JN1 அப்படிங்கிற அந்த இது வந்து நியூட்டனுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. வந்து ஜாஸ்தியாக பரவக்கூடியது. பட் வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு ரொம்ப பாதிப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, மைல்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஒரு அலர்ட்டாக இருக்கணும், அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அதாவது வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, நார்மலாகவே நம்மளுக்கு ஃபீவர்லாம் இருக்குது, இருமல், சளி, தலைவலி இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப ஃபீவர் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பயங்கர ஹை ஃபீவராக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஹோம் ரெமெடி எடுக்கிறேன், வீட்லேயே மெடிக்கேஷன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் டாக்டரை போய் உடனே பார்க்குறது நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து மாஸ்க்கை வந்து போட்டுட்ருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ஏதாவது எதிர்ப்பு நம்ம கூட இருக்கிறவங்க யாருக்காவது ப்ராப்ளம் வந்து அது வந்து கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கும் அது வந்துடும். அப்புறம் வந்து சப்போஸ் ஏதாவது கோவிட் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளை நாமே ஐசோலேட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து கையெல்லாம் வந்து அடிக்கடி கழுவிக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இருமல், தும்மல் அந்த மாதிரிலாம் இருக்குது, சளிலாம் இருக்குது அப்படின்னா வந்து யார்கிட்டையும் போகக்கூடாது. நம்ம நல்லா இருக்கிறவங்க யார்கிட்டையும் போகக்கூடாதுன்னா அவங்களுக்கும் அது வந்துடும். அது வந்து ஒருத்தர்கிட்டருந்து வந்து பல பேருக்கு வந்து இது பரவுறதுனால கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து கொஞ்சம் அது வந்து பயப்படுறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபாரின்லலாம் நிறைய பேர் வந்து வேக்சின்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இங்கே வந்து லாக்டவுன் வருமா என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியல. இது வரைக்கும் வராது, மைல்டாக தான் இருக்குங்கிறாங்க. வராதுன்னு நினைக்கிறேன், தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மற்ற ஊர்லலாம் வந்து பெட்டெல்லாம் இங்கேயுமே வந்து பெட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ரெய்னி சீசன் அப்புறம் இந்த மாதிரி சீசன்லாம் வரும்போது நம்மளுக்கு சளி, உடம்பு சரியில்லாமல் போகிறது அதெல்லாம் சகஜம்தான். பட் ஆனால் வந்து அந்த டைமில் நம்ம கேர்ஃபுல்லாக ப்ராப்பர் கேர் எடுத்து தண்ணிலாம் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி குடிக்கிறது, வெளியில் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நம்மளுக்கு வர நோய்களை கொஞ்சம் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் யாராவது இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்ககிட்ட போகாமல் நம்மளை வந்து தனிமைப்படுத்திக்கணும். அவங்கள தனியாக வச்சுட்டு நம்மளும் தனியாக இருக்கணும். எல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தனியாக கொடுத்துடணும். ப்ராப்பர் கேர் எடுக்கும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப வந்து ப்ராப்பர் கேர் எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.